கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தூதின் மொழியாக உங்களை சந்தித்து வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 33 வசனம், கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று தெய்வ மனுஷன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அதாவது இந்த பூமியிலே நாம் சம்பாதிக்கக்கூடிய எந்த பொருளாக இருக்கட்டும், ஆஸ்திகளாக இருக்கட்டும், அதே போல் சந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் நிலையற்றவைகள். அவர்களுடைய ஆலோசனைகள், அவர்கள் வாழ்க்கை எதுவுமே நிலையானதல்ல. இதை அறிந்து புரிந்து தன்னுடைய வாழ்க்கையில் ருசித்து தேவ மனுஷன் சொல்லுகிறார், ஆண்டவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குமா, என்னென்னைக்குமே நிலைச்சு நிற்கும். அவருடைய உள்ளத்துக்குள் இருக்கிற அந்த திட்டங்கள் எல்லாம் தலைமுறை தலைமுறைக்கு நீடித்திருக்குமா. ஆகவே அவருடைய காரியங்கள் என்றென்றைக்கும் நிலைக்கும் என்றுதான் அர்த்தம். ஆகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் சந்தித்திருக்கிறார். அவர் தம்முடைய அன்பின் அந்த கிருபையினால ரட்சித்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். பல்வேறு காரியங்களை நம்மை குறித்து தரிசனங்களில் சொப்பனங்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, என்றென்றைக்குமே நிலைத்திருக்கிறவர். அப்போ அவர் கொடுக்கிற ஒவ்வொன்றுமே நிலைத்திருக்கும். ஆகவே இந்த பூமியில மனுஷன் கொடுக்கிறது ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அது செல்லுபடியாகாது. தேவன் கொடுக்கிறது என்னென்னைக்குமே நிலைக்கும். ஆகவே அவர் கொடுத்திருக்கிறாரே உங்களுக்கு ரட்சிப்பு, அதன் விளைவாக வந்த சந்தோஷம், அது நிலையானது. அவர் உங்களை நீதிமான் என்று அழைத்திருக்கிறாரே, நீதிமானாய் மாற்றி இருக்கிறாரே, அது நிலையானது. அவர் கொடுத்த சுகம் இருக்குதே, அது நிரந்தர சுகம். ஏனென்றால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. ஆம், அப்படிப்பட்ட மெய்யான விடுதலையை நாம் பெற்றிருக்கிறோம். அது நிரந்தரமான சுகமாக இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொல்லுகிறேன், அவர் உங்க மேலே என் மேலே வச்ச அன்பு இருக்குதே, அந்த அன்பு என்னென்னைக்குமே இருக்கும். அது காலம் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறவே மாறாது. அப்போ ஆண்டவருடைய அன்பு மேலானதாக இருக்கும்போது, அருமையானவர்களை, இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் நாம் நாடி தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நபருக்காக, இந்த நபருக்காக, அந்த பணத்துக்காக, இந்த காசுக்காக நாம் அலைந்து திரிந்து அதனுடைய நன்மையை பெறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய அன்பு நிலையானதாக இருக்கிறபடினால் என்றென்றைக்குமே நம்முடைய மனசு, அப்பா உங்க அன்பு நிலையானது, மாறாதது என்று சொல்லி அந்த மாறாத அன்பிலே நாம் நிலைப்பட்டவர்களாய் வாழலாமே. இந்த நல்ல நாளிலே நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்னன்னா, கர்த்தர் எதை கொடுத்தாலும் அது நிரந்தரமானதாக இருக்கிறது. ஆகவே அந்த நிரந்தரமான வாழ்க்கையை நான் அடைவேன். நிரந்தரமில்லாத உலகத்தில் நிரந்தரத்தை காட்டினவர் என் ஆண்டவர். ஆகவே அதை பிடித்து கொள்வேன் என்று சொல்லி அவரையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வார்த்தையும் பற்றி கொள்வோம். இது என்னைக்குமே நம்மை வாழ வைக்கும், உயர்த்தும். ஆகவே ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நீர் கொடுத்த வார்த்தையின்படியே எல்லாம் மாறக்கூடியது. நீர் மட்டும் மாறாதவராய் இருக்கிறீர். ஆகவே மாறாத உங்கள் அன்பை நாங்கள் பிடித்து இந்த பூமியிலே, மாறக்கூடியதான இந்த பூமியிலே ஆண்டவரே, நாங்கள் வெற்றி மேல் வெற்றி அடைய உம்முடைய வார்த்தையும் உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பு போதுமானதாக இருக்கிறது. அதை பிடித்து நாங்கள் வெற்றியின் வாழ்வை வாழட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.